கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு முக்கியமான ஒரு நபரை தான் வந்துட்டு நம்ம மீட் பண்ண போறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளாம் வந்துட்டு எனக்கும் உங்களுக்கும் சில நேரங்களில் தோணக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அவரை மட்டும் நான் பார்த்தேன்னா 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். அவர் பண்ண ஒரு காரியத்தினால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சில நேரங்களில் தோணும். யாரும் இல்லை, அவர் முக்கியமான ஒரு ஆள் தான். அது தேவனால் படைக்கப்பட்ட அந்த முதல் மனிதன் சொல்லக்கூடிய ஆதாமை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க ஐயா, ஆதாம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க ஐயா, உங்க வந்துட்டு ஆண்டவரோட இருந்த உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரோட இருந்த அனுபவங்கள்னா, ஆண்டவரோட இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஐயா. எந்த கவலையும் இல்லை, எதை பத்தியும் யோசிக்காம, எந்த டென்ஷனும் இல்லாம ஜாலியா இருந்துட்டு வந்தேன் ஐயா. ஆண்டவர் வந்துட்டு உங்களை முதலாவது ஆண்டவர் படைச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பேச்சு துணையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏவாள் அவங்கள படைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏவாள் படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு சந்தோஷமா இருந்தீங்களா, இல்ல ஏவாள் படைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சிச்சு, அப்போ என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சந்தோஷமா இருந்தீங்களா? ஏவாள் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி வரையும் சந்தோஷமாவும் தான் இருந்தேன். ஏவாள் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் சந்தோஷமா தான் இருந்தேன். எப்படின்னா, ஏவாள் உருவாகிறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரோட அவரோட ஐக்கியத்தெல்லாம் நான் சந்தோஷமா இருந்தேன். ஏவாள் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய நேரங்கள்லாம் ஏவாளோட செலவழிக்கிறது மூலமா ஏவாளோடையும் ஆண்டவரோடையும் என்னுடைய நேரத்தை செலவழிச்சுட்டு அப்பயும் சந்தோஷமா தான் இருந்தேன். 2 டைம்லயும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆண்டவர் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறார். அதாவது மிருகங்கள் எல்லாவற்றையும் வந்து படைக்கிறாரு. அதுக்கு நீங்க வந்துட்டு பேர் வையுங்க அப்படிங்கிற ஒரு போர்ஷனை வந்துட்டு உங்ககிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ அந்த டைம்ல உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? அந்த பேர்லாம் வைக்கும்போது நாங்கள் இப்போ அந்த கேள்விலாம் பேர்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்வளோ கோடிக்கணக்கான வகைகளா இருக்கு, இத்தனை கோடிக்கணக்கான விலங்கோட பேர்கள்லாம் இருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி அது இந்த இதுக்கெல்லாம் இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அப்போ அந்த டைம்ல இதெல்லாம் பேர் வைக்கும்போது இவ்வளோ மிருகங்கள் இருக்கு, இவ்வளோ பூச்சிகள் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது நான் உங்க காலகட்டத்தில் இருக்கேன். இப்போ பார்க்கும்போது நான் பேர் வச்சாலும் முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு, கால்வாசி தான் இருக்கு. அப்போ அவ்வளோ பூச்சிக, அவ்வளோ உயிரினங்கள், அவ்வளோ மிருகங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பேர் வைக்கும்போது எனக்குள்ள அந்த டைம்ல எந்த இதுவுமே உணர்வுமே இல்லை. உணர்வுனா எப்படி பேர் வைக்கிறது, பயமா இருக்கு நான் பேர் வைக்கிறது அப்படிங்கிற எந்த அதாவது ஆண்டவர் உங்களுக்கு அருளப்பட்டாரு, அதனால நீங்க வந்துட்டு அதெல்லாம் செஞ்சீங்க, தானா செய்யல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் போதிக்க. ஆனா இப்ப இருக்கவங்க என்னன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னா தாழ்வு மனைப்பானோட என்னால முடியாது அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் எல்லா தலைமையும் தான் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த தைரியத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல வேற யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். அதனால ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுவும் இல்லாம ஆண்டவருக்கு என்ன ஆசைனா எல்லாமே என் மூலியமா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் என்ன படிச்சாரு. அதனால அவர் உருவாக்கிட்டாரு. என்னால உருவாக்க முடியாது, அதனால அவர் உருவாக்கிட்டாரு. உருவாக்கிட்டு சரி பேரையாவது வைக்கட்டும் அப்படின்ட்டு என்கிட்ட ஒப்படைச்சதுனால ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வச்சு நான் எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டேன். ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ ஆண்டவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு முதலா வந்துட்டு விவசாயம் வந்துட்டு உங்ககிட்ட தான் வந்து ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு நாங்க பாக்குறோம். ஸோ இந்த விவசாயம் வந்துட்டு உங்கள் மூலியமா தான் தொடங்குச்சு அப்படின்றத நாங்க வாசிக்கிறோம். இந்த விவசாயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த விவசாயத்தை கொண்டாடுகிறோம்னா அதுக்கு மூல காரணம் வந்துட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்ககிட்ட கொடுத்துக்கப்பட்ட அந்த முதல் விவசாயம் வந்துட்டு உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க அதை எப்படி கையாண்டீங்க, அது அதனுடைய அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க. அதோடைய அனுபவம் போது இப்போ எனக்கு விவசாயங்கிறது ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு. கூட இருந்து எங்களை வந்து ஏதேன் தோட்டத்துலேருந்து துரத்தி விட்டாரு. துரத்துறதுக்கு முன்னாடி வரையும் ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஏதேன் தோட்டத்துல எல்லாமே படிச்சு வச்சுட்டார். நாங்கள் சாப்பிட்றதுக்கு தண்ணி எல்லாமே அங்கே இருந்துச்சு. அதனால நாங்கள் கவலைப்படாம சந்தோஷமா இருந்தோம். ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்கிற காய்ப்பழங்களை அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த விவசாயங்கிறது ஆண்டவர் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் ஆண்டவருடைய ஞானத்தின் மூலமாக தான் இந்த விவசாயங்கிறத நாங்கள் ஆரம்பித்தோம். இதே நாங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தோம்னா நாங்கள் அந்த கற்றுக்கணுங்கிற அவசியமே இருந்திருக்காது. ஆண்டவே எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பா, நாங்கள் அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்போம். ஓகே, இப்போ நம்ம முக்கியமான ஒரு கேள்விக்கு வரலாம். ஆண்டவர் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டளைகள் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கட்டளைகளை வந்துட்டு நீங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணாம போனதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் எனக்கு கொடுக்கப்பட்ட துணை அப்படின்னு சொல்லலாம், என்னுடைய ஆசைன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ வந்துட்டு அந்த ஒரு சில பழங்களை நீங்க புசிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லும் போது நீங்க வந்துட்டு அது ஏவாள் தந்தது நிமித்தம் வந்துட்டு நீங்க அந்த டைம்ல உங்களுக்கு தோணலையா, இது வந்துட்டு இது சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியும் நீ வந்து தரையே, இது நான் ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு விஷயமாச்சே, நான் வேண்டாம்னு சொல்லி இருக்க கூடாதா, நீங்க அதை தடுத்துட கூடாதா அவளை? இப்போ நான் வந்து தடுத்துருக்கலாம், அந்த இடத்துல தடுக்க முயற்சி எடுத்தேன். ஆனாலும் என்னால முழுமையா அது வந்து தடுக்க முடியல. என்னுடைய மனது என்னன்னா, ஆண்டவர் சாப்பிட விடான்னு சொல்லிட்டாரு. இப்போ சாப்பிட விடான்னு சொல்லிட்டாரு, அப்போ ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது நமக்கு பண்ணணும் அப்படின்னு தோணும். சரி அவர் பண்ண வேணாம். எனக்கு ஒரு சில டைம் ஆசையா இருந்துச்சு போய் பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அந்த டைம்ல எனக்கு சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு வேணாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு துணை கொடுக்கப்படும் போது அந்த துணையோட சப்போர்ட் மூலமா அவங்க வந்து பறிச்சு சாப்பிட்டாங்க. சரி இவங்களே சாப்பிட்டாங்களே நம்மளும் சாப்பிடலாம் அப்படிங்கிற
ஒரு தைரியத்துல சாப்பிட்டேன் அந்த டைம்ல. எதிர்க்கணும்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி தான் இப்போ இருக்கவும் நிறைய பேர் கூட ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா தப்பையும் பண்றாங்க. அதே மாதிரி அந்த தப்புலாம் அவங்க பண்ணாம இருக்க கரெக்டா இருக்கும். ஏன்னா கூட ஒரு துணை இருக்கும்போது அந்த தப்பை பண்ணிட்டு அந்த தப்புனால தப்பை பண்றவங்களுக்கும் கூட துணையா இருக்கவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கூட ஓகேங்க, நாங்க அதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு துணையானவள் வந்து நம்ம ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால அவர் சொல்றதை நீங்க கேட்டுட்டீங்க, அதை நீங்க வந்துட்டு ஆண்டவர் சொல்லி நீங்க அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா, இதுல இருந்து நாங்க எடுத்துக்கொள்றது என்னன்னு அப்படின்னா, ஆண்டவரை விட நீங்க வந்துட்டு ஏவாள் அதிகமா நேசிச்சதுனால இந்த காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்களா அப்படின்னு நாங்க அப்படி எடுத்துக்கலாமா அதை? இதை நீங்க அப்படி எடுத்துக்க முடியாது, இச்சைன்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ அந்த பழத்தினால இருந்த உங்களுக்கு ஒரு தீராத ஒரு ஆசை. ஏன்னா இப்போ ஒரு மனிதர் மேல இருக்கிற பிரியத்தினால அந்த பழத்தை சாப்பிடணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. இப்போ எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ நிறைய பேர் இருக்கும்போது நான் அவங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்ய முடியாதுல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும். நான் எல்லாத்தையும் போய் தேடி தேடி அவங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன், அது செய்ய முடியாதுல்ல. அந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஆசை, அவங்க சொல்ற விஷயத்துல எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அப்போ நான் செய்வேன் அந்த விஷயத்த. அதே போலதான் இந்த இடத்துலயும் அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. ஏவாளின் மேல இருந்த பிரியத்தினால நான் அந்த காரியத்தை செய்யல. அது இல்லாம ஆண்டவர் மேல இருந்த வெறுப்புனாலையும் நான் அந்த காரியத்தை செய்யல. ஆண்டவர் மேல சொல்ல போனா வெறுப்புங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. ஏவாள் மேல பிரியம் இல்லாமையும் இல்லை. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் அந்த இடத்துல இருந்தது. எனக்குள்ள இருந்த இச்சை அந்த இடத்துல தலை தூக்குனதுனால நான் அதை சாப்பிட வேண்டியதான சூழ்நிலை. சரி, ஓகே. இப்போ நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டுட்டீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு இல்லையா? முன்னாடி இருந்தது காட்டிலும் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு வந்துச்சு. பிசிக்கலாவும் மென்டலாவும் ஒரு உணர்வு வந்துச்சு. இப்போ அந்த உணர்வு வந்துட்டு எப்படி நீங்க அதை உணர்ந்தீங்க? முன்னாடி இருந்தது ஃப்ரீடமா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருந்தது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ரீடமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த டைம்ல அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன தோணுச்சுன்னா, என்னுடைய கண் வந்து திறக்கப்பட்டது. என்னுடைய கண் வந்து திறக்கப்பட்ட உடனே எனக்கு தோணுது வந்து நம்ம எல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் வந்து தாட் அதான் வந்துச்சு. கண் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளே எல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யாம விட்டுட்டோமே. ஆண்டவர் வந்து குளிர்ச்சியான வேலையில வந்து எங்களை கூப்பிட்டுருந்தார். பகல்ல குளிர்ச்சியான வேலை. அப்போ வந்து எங்களை கூப்பிடும்போது தான் எங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு, நம்ம அந்த தப்பை செஞ்சுட்டோமே அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல அந்த டைம்ல எனக்கு இருந்தது சந்தோஷம் தான். நம்ம சாப்பிட்டுட்டோம், அதனால நமக்கு ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம செஞ்சுட்டோமே அப்படிங்கிற, இந்த தப்பை செஞ்சுட்டோமே. இவ்வளவு நடந்துச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா கடைசியா நீங்க வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு அது உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது சாப்பிட வேணாம்னு சொல்லியும் நீங்க அதை சாப்பிட்டீங்களேன்னு சொல்லும்போது நீங்க வந்துட்டு அது அந்த தவிர ஏன் ஒத்துக்கிறதுக்கு மறந்துட்டீங்க. அதை தவிர மறந்து ஒத்துக்கிறதுக்கு பதிலா நீங்க ஆண்டவர் மேலேயே வந்துட்டு அந்த ஒரு குற்றத்தை நீங்க உண்டாக்குன அந்த ஏவாளை தானே எனக்கு பேச்சு துணையா இருக்கணும்னு நீங்க அவங்களை உண்டாக்குனீங்க. அவதான் வந்துட்டு நீங்க உண்டாக்குனதுதான் வந்துட்டு எனக்கு பிரச்சனையா வந்து நிக்கிறா அப்படின்னு ஆண்டவர் உண்டாக்குன ஆண்டவர் மேலேயே நீங்க பழி போடுறதுக்கான காரணம் என்ன? அதை ஏன்பா கேட்குறேன்? நான் பண்ண பெரிய தப்பே அதான். அதை பண்ணாம தான் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். என்ன நடந்துச்சுன்னா, அப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டேன். எல்லாருமே ஆண்டவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். நானும் மாட்டிக்கிட்டேன், ஏவாள் மாட்டிக்கிட்டேன், அந்த சர்வம் மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்றது? ஒரு கும்பல்ல நீ இருக்க, போய் ஏதாவது தப்பு பண்ணிட்ட, அந்த டைம்ல உனக்கு என்ன தோணும்? எப்படியாவது அந்த தப்புலேருந்து வெளியில வரணும். அது நல்ல வழியோ கெட்ட வழியோ, அதே சிந்தை தான் எனக்கும் வந்துச்சு. எப்படியாவது அதுலேருந்து தப்பிச்சிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் ஏவாள் மேல பழிய தூக்கி போட்டேன். ஏவாள் என்ன பண்றது தெரியாம பாம்பு மேல பழிய தூக்கி போட்டா. பாம்பு என்ன பண்ணுச்சு? அதால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பாவத்தை கொண்டு வந்தது அதானே. அது யார் மேலேயும் தூக்கி போட முடியல. அதனால அந்த அது மேல அதுலேருந்து வந்துதான் அப்படின்ட்டு அது ஒத்துக்கிட்டு அதுக்கும் சாபம், ஏவாளுக்கும் சாபம், எனக்கும் சாபம். ஸோ இப்போ இப்படி இல்லை, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த நம்ம திரும்ப பண்ணதுனால ஆண்டவர் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு சாபமான காரியங்கள் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தெளிவு வந்துச்சா, நம்ம இவ்வளவு தூரம் பண்ணிக்கிறது தப்பு தான், அந்த தப்புல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துச்சுங்களா? அதுக்கப்புறம் யாருக்கானாலும் கண்டிப்பா வந்திருக்கு. அந்த டைம்ல எனக்கும் வந்துச்சு. சரி, தப்பு பண்ணிட்டு இதுக்கப்புறமாவது தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. ஸோ கடைசியா வந்துட்டு இப்போ உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு நீங்க எங்களோட ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வச்சு நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஆனாலும் கூட நேயர்களுக்கு வந்துட்டு உங்க வாழ்க்கையினுடைய அந்த அந்த மொத்த நிகழ்வையும் குறித்து வந்து என்ன ஒரு அட்வைஸ் பண்ணணும், மக்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத வந்துட்டு நீங்க ஆண்டவரோடு கூட இருந்த அனுபவம் உங்களுக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ அந்த அனுபவம் வந்துட்டு மக்களுக்கு நல்லது எது கெட்டது எது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா? உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அந்த கருத்து மக்களுக்கு நீங்க என்னது நன்மையானதை என்னத்தை நீங்க சொல்ல விரும்புறீங்க, அதை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. நான் அதுல சொல்ற வர காரியம் என்னன்னா, ஒரே ஒரு காரியம் தான். நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்யறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்மளுடைய இச்சை. நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணாம இருக்குது, அடக்கி கொள்ளாம இருக்குது. நம்மள நாமளே அடக்கிட்டோம்னா அந்த பாவத்திலேருந்து முதலாவது வெளியில வருவோம். அப்படியும் தப்பி தவறி அந்த பாவத்துல நம்ம விழுந்துட்டோம்னாலும் நம்ம முதலாவதாக அந்த பாவத்தினால யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம முதல்ல போய் மன்னிப்பு கேட்டுறணும். அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை சொல்றதுக்காக அது மேல மேல இன்னும் அதிகமான பாவங்களாக தான் சேர்ந்துட்டு இருக்கோம். இதை இங்க வச்சிருவோம், இல்லைன்னா இங்க இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? வணக்கம் அன்பானவர்களே.
இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆளை தான் நம்ம வந்து மீட் பண்ண போறோம். கர்த்தருக்குள் அதெல்லாம் எதுவும் இல்லையா? கர்த்தருக்குள் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை விட்டுட்டீங்களே அப்படின்றியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். சரி, சிரிக்க வேண்டாம்.